ஹே காய்ஸ், வெல்கம் டு ராம்லக்ஷ் vlog. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட கப்பீஸோட ஃபார்மை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா புதுசாக கப்பி ஃபார்ம்லாம் சொல்கிறேன்னா பார்க்குறீங்களா? ஆமாங்க, இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு 3 இயர்ஸாக இருக்குங்க கப்பீஸு. அதாவது பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுன் டைம் அப்போது வாங்கிட்டு வந்தது. அதுவும் கொளத்தூரில், சென்னையில் வாங்கினது. சென்னை கொளத்தூரில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேர் வாங்கிட்டு வந்தோம், இம்போர்ட்டட் கப்பீஸுன்ட்டு. ஸோ இது ப்ரீட் பார்த்திங்கன்னா வந்து பிளாட்டினம் ஒயிட் கலர் கப்பீஸு, இம்போர்ட்டட் கப்பீஸு. ஸோ ஒரே ஒரு பேர் வாங்கிட்டு வந்தது, ஒரு மேலு ஒரு ஃபீமேல் வாங்கிட்டு வந்தது. நான் அந்த பழைய கிளிப்பு இருக்கும், அது கூட நான் அட்டாச் பண்ணி விட்றேன். ஸோ அப்படி வாங்கிட்டு வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த தொட்டியில் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 500 கப்பீஸ் கிட்ட இருக்குங்க. வீடியோவில் க்ளீனாக தெரியுதான்னு தெரியல. இப்போ இந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மேலேருந்து பார்க்கறதுனால அதோட கலர் அந்தளவுக்கு தெரியல. ஸோ இவங்களே வந்து நம்ம கண்ணாடி பவுலில் விட்டு பார்த்தோன்னு வச்சுங்களேன், அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. ஸோ இந்த கப்பீஸுக்கு என்ன ஃபுட்டு தரணும்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன் நான் ரெகுலராக பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஆப்டிமம். ஸோ இதுதான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸ் வந்து 85 ருபீஸ் ஆகுது. ஐ நியூட்ரிஷன் ஃபுட் ஃபார் ஆல் அக்வேரியம் ஃபிஷ்ஷுன்னு போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நான் மோஸ்ட்லி கப்பீஸுக்கு மட்டும் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ரிசல்ட் இருக்குது. இதுதான் ஒரு பேக் 85 ருபீஸா. இது வாங்கிட்டால் எனக்கு ஒரு 4 to 5 மந்த்ஸு கிட்ட தாராளமாக வரும். இதை ஃபீட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன், முட்டை இருக்குல்ல, முட்டையோட மஞ்சக்கருவு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வந்து ஃபீட் வேக வச்சுட்டு முட்டையை மஞ்சக்கருவு மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வந்து ஃபீட் பண்ணால் போதும். எதுக்குன்னா அதுலேயும் வந்து நல்லா ரிச் இன் ப்ரோட்டீன்ஸு. ஸோ வந்து கப்பி மீனுக்கு டெய்லாம் இன்னும் சூப்பராகவே வளரும். இன்னொன்று ப்ரீட் ஆகிறதுக்கு ஒரு மெயின் இதுவே பார்த்திங்கன்னா வந்து அந்த செடி தாங்க. இந்த செடி பேர் என்னென்னா ஃபாக்ஸ் டெயில்னு சொல்லுவாங்க. அதாவது நரி வால் மாதிரி இருக்கிறது தான் இந்த செடியோட பேர். நரியோட வால் தான் ஃபாக்ஸ் டெயில் தான் சொல்லுவாங்க. இதை வந்து அக்வேரியம், அதாவது ஃபிஷ் கடையில் பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்குலாம் தருவாங்க. ஸோ அதை வாங்கினா தண்ணியில் போட்டுவிட்டோன்னு வச்சுக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக செடி வளர்ந்துகிட்டே இருக்கும் அது பண்ண தண்ணியில். தென் மீனுக்கு நல்ல ஆக்சிஜன் சப்ளைஸ் கிடைக்கும். ஸோ நான் இதோட மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை தான் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு திரும்பி ஃப்ரெஷ் தண்ணி விடுவேன். அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. டெய்லி வந்து ஒரு 10 நிமிஷம் ஃபுட்டு மட்டும் ஃபீட் பண்ணிவிட்டு போயிடுவேன். டெய்லி ஒன்ஸு தான் ஃபுட்டு ஃபீட் பண்ணுறேனே. ஃபுட்டு ஃபீட் பண்ணிடலாம். இன்னும் காலேருந்து ஃபுட்டும் நான் ஃபீட் பண்ணல. பார்த்தீங்களா குட்டிங்க அப்படியே எவ்வளோ குட்டிங்க இருக்குன்ட்டு. ஸோ ஃப்யூச்சரில் என்ன பிளான் வச்சுருக்கோன்னா, உங்களுக்கு யாருன்னா இந்த ஃபிஷ்ஷு வேணும்னாலாம் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிவ் அவே மாரி கொடுத்துடலான்னு இருக்கோம். ஒரு 10 பேருக்கு வந்து ஒரு 10 பேர் மட்டும், ஆளுக்கு ஒரு பேராக, மேல் 1 ஃபீமேல் 1 அப்படி கிவ் அவே மேல் தரலான்னு இருக்கோம். நீங்கள் உங்களுக்கு இந்த ஃபிஷ்ஷு வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது நீங்கள் இவ்வளோ குட்டீஸாக வந்து பிழைச்சதுக்கு காரணமே என்னென்னா அந்த செடி தாங்க. ஏன்னா மீன் குட்டி போடும் போது மற்ற மீனுங்களாம் வந்து அந்த குட்டிங்களை சாப்பிட்றோம். ஸோ இப்போ செடி இருக்கிறதுனால என்ன ஆகுனா பார்த்திங்கன்னா அந்த குட்டீஸ்லாம் போய் செடியில் போய் ஒழிஞ்சிக்குது. ஸோ அதனால் ஈஸியாக அதனால் சர்வே பண்ண முடியுது. அதனால தான் இந்த செடியும் நாங்கள் வாங்கி போட்டு விட்டோம். செடியும் வந்து நாங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு தாங்க வாங்கிட்டு வந்திருப்போம். ஸோ எவ்வளோ செடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா, ஃபுல்லாக செடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மீன் வேணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிவ் அவே பிளான் பண்ணிடுவோம். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து பேர் கொடுத்துருவோம் எல்லாருக்கும். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க பார்த்து அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.